மேடம், கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறதுனால பீரியட்ஸ் தள்ளி போகுதா? அதனால குழந்தை இல்லாம இருக்கா? குழந்தை அபோர்ஷன் பண்ணக்கூடாது யாருமே. ஆமா. ஃபர்ஸ்ட் பேபி அபோர்ஷன் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே செகண்ட் பேபி அவங்க வேணும்னு ட்ரை பண்ணும் போது கன்சீவ் ஆக வாய்ப்பு கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த டேப்லெட் சாப்பிடலன்னா எனக்கு பீரியட்ஸ் வரதில்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட் பிஃபோர் மேரேஜே வந்துடுது. அது மாதிரி எடுக்கிறவங்க கல்யாணம் ஆன பிறகு அவங்க கன்சீவ் ஆக டிலே ஆகும். இதுவே பெரிய ப்ராப்ளமா வரும். மேரேஜ் ஆகாத பிள்ளைங்க பீரியட்ஸ் டிலே ஆகுது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒபிசிட்டியால பீரியட்ஸ் லேட் ஆகுதா, இல்லைன்னா கர்ப்பப்பையில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, இல்லைன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா, பிசிஓஎஸ் இருக்கான்றது அவங்க ஆரம்பத்திலே செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா வீட்லயே அதை சரி பண்ணிக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சுகன்யா. வெல்கம் டு மருத்துவர் லக்ஷ்மி சேனல். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுதா, இல்ல என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியல, அதனால குழந்தை இல்லாம இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்லலாம். அவங்களுக்கு என்ன ஏஜ்ன்றது நமக்கு தெரியணும். அவங்களுக்கு 30 இயர்ஸ் ஆகுது. 30 இயர்ஸ் கம்மி தான். அவங்களுக்கு பீரியட்ஸ் கல்யாணம் ஆயிட்டு குழந்தைக்கு ட்ரை பண்றாங்களா, இல்ல பிஃபோர் பீரியட்ஸே கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸா இருக்குன்றதுதான் நமக்கு தெரியணும். இல்ல மேடம், அவங்க இப்போ தள்ளி போடணும்னு நினைச்சாங்க, ஆனா இப்போ நடுவுலதான் அவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுது, வரல. சரி சரி. அவங்களுக்கு ஃபேட்டா இருக்காங்களா, லீனா இருக்காங்களா, இல்லைன்னா ஹார்மோனல் ப்ராப்ளம் எதனா இருக்கான்றத அவங்க வாட்ச் பண்ணணும். மெயின் நான் சொல்ற டிப்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணிக்கலாம். ரொட்டீன் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். அவங்களுக்கு மந்த்லி பீரியட்ஸ் மாசம் மாசம் கரெக்டா வரல, டிலே ஆகுது, இல்லைன்னா பிஃபோரா ஆகுது அப்படின்றவங்க எல்லாருமே இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளத்தை நேச்சுரலாவே வீட்டில் அவங்க சரி பண்ணிக்கலாம். ஸோ பீரியட்ஸ் முடிஞ்சதுல இருந்து அவங்க தாம்பத்திய லைஃப் எப்படி இருக்குன்றது அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கரெக்டா கன்சீவ்க்கு ட்ரை பண்ணலாம். இல்ல மேரேஜ் ஆகாத பிள்ளைங்க பீரியட்ஸ் டிலே ஆகுது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒபிசிட்டியால பீரியட்ஸ் லேட் ஆகுதா, இல்லைன்னா கர்ப்பப்பையில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, இல்லைன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா, பிசிஓஎஸ் இருக்கான்றது அவங்க ஆரம்பத்திலே செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா வீட்லயே அதை சரி பண்ணிக்கலாம். பிசிஓஎஸ்ன்றது பெரும்பாலும் அந்த சிண்ட்ரோம் மட்டும் இருக்கும். எங்க போய் ஸ்கேன் பண்ணாலும் சரி நீர்க்கட்டி இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னுவாங்க. ஆனா என்ன பண்ணும், பீரியட்ஸ் மட்டும் டிலே ஆகும். அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸாலேயும் பிசிக்கல் எக்ஸசைஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உணவு முறை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா அதை சரி பண்ணிக்கலாம். பிசிஓடி இருக்கவங்களுக்கு ஸோ அதுக்கு ஹார்மோன்ஸ் மெடிசன் அதிகப்படியா எடுக்காம நேச்சுரலா நம்ம உணவு முறையிலையும் பிசிக்கல் எக்ஸசைஸ்லயும் அவங்க சரி பண்ணிக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்கு. இதெல்லாம் மருந்து இல்லாம நம்ம நேச்சுரலா சரி பண்ணிக்க முடியாத பட்சத்துல மட்டும்தான் ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் மட்டும் போகணும். ஏன்னா கண்டிப்பா நம்ம இதெல்லாம் நீர்க்கட்டிக்கு உணவு முறையிலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம லைஃப் சைக்கிள் ஒரு சில மாற்றம் கொண்டு வந்தாலே அதை நேச்சுரலா சரி பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு விஷயம் தெரியாம என்ன பண்றாங்க, ஆரம்ப காலத்திலேயே ஹார்மோன்ஸ் மெடிசன் எடுத்து ரொம்ப உடம்ப வீணாக்கிறாங்க. ஸோ ஒபிசிட்டி நிறைய மெடிசன் எடுக்கிறதால என்ன பண்ணும், ஹேர் ஃபால் அதிகமாகும், ஒபிசிட்டி ஜாஸ்தி, வெயிட் ஜாஸ்தி வரும். நிறைய பேருக்கு என்ன பண்ணும், இதனால வெயிட் லாஸ் ஜாஸ்தி ஆகும். ஹார்மோன்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கிறதால என்ன பண்ணும், ஒரு சிலருக்கு அந்த ஹார்மோன்ஸ் மெடிசன் சாப்பிட்டாதான் பீரியட்ஸ் வருது, டேப்லெட் சாப்பிடலன்னா எனக்கு பீரியட்ஸ் வரதில்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட் பிஃபோர் மேரேஜே வந்துடுது. அது மாதிரி எடுக்கிறவங்க கல்யாணம் ஆன பிறகு அவங்க கன்சீவ் ஆக டிலே ஆகும். இதுவே பெரிய ப்ராப்ளமா வரும். வெயிட் போடுறதுனால அதுவும் பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பா அதுவும் பிரச்சனை. வெயிட் போடுறவங்க எல்லாருக்குமே ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது கிடையாது. தொந்தரவு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அதுக்குதான் நான் சொல்றது, எல்லாமே மருந்துன்றத கொண்டு போகாம நம்மளால நேச்சுரலா சரி பண்ணிக்க முடியாத விஷயத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்னு போகணும். ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்ம எல்லாத்துக்கும் மருந்துக்கு அடிக்ட் ஆகுனா நம்ம உடம்பு நமக்கு சப்போர்ட் பண்ணாம போயிடும். ஒரு தொந்தரவு வருதா, உணவு முறையில நம்ம எது சரி பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பிசிக்கல் எக்ஸசைஸ்ல நம்ம இதை சரி பண்ணிக்கலாமா. ஸோ இதெல்லாம் முடியாத பட்சத்துல நம்ம அதுக்கு நேச்சுரலா சரி பண்ணிக்க வேண்டிய மெடிசன்ஸ் எடுக்கணும். ஸோ ஹெர்பல் மெடிசன்ஸ் நிறைய இருக்கு. ஹெர்பல்லாம் கொடுத்து சரி பண்ணிக்க முடியாத விஷயத்துல நம்ம அலோபதிக்கு மற்ற ட்ரீட்மெண்ட்டை பத்தி நம்ம யோசிக்கலாம். 90% எல்லாத்துக்குமே நம்ம ஹெர்பல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த பிசிஓடி ஆகட்டும், பிசிஓஎஸ்க்கு ஆகட்டும், நேச்சுரலா ஒரு சில மாசத்திலேயே இந்த ரெகுலர் பீரியட்ஸையும் சரி பண்ணிக்கலாம். கன்சீவ்க்கு ட்ரை பண்றவங்களாம் நேச்சுரலா இப்ப மேரேஜ் பண்ணாங்கன்னா 1 year
இயர்க்குள்ள கன்சீவ்க்கு ட்ரை பண்ணணும். கன்சீவ்க்கு ட்ரை பண்ணல, வேண்டாம் இப்ப பேபி வேணாம் டிலே பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு கவுன்சிலிங் வரணும் ஒரு டாக்டர் கிட்ட. ஸோ மெடிசன்ஸ்லாம் இல்லாம, ஏன்னா குழந்தை அபோர்ஷன் பண்ணக்கூடாது யாருமே. ஃபர்ஸ்ட் பேபி அபோர்ஷன் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே செகண்ட் பேபி அவங்க வேணும்னு ட்ரை பண்ணும் போது கன்சீவ் ஆக வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பேபின்றது கடவுள் கொடுக்குற கிஃப்ட். கிடைச்சதா கொஞ்சம் நல்லபடியா டெலிவரி ஆகுற வரைக்கும் அந்த குழந்தைய அவங்களால வளர்க்க டைம் இல்லைன்னா ஸோ பேரண்ட் இருந்தாங்கன்னா அவங்க கொடுத்துனாச்சும் வளர்த்துக்கணும். நிறைய ஃபேமிலி என்ன பண்றாங்க, இப்ப ஃபர்ஸ்ட் பேபி வேண்டான்னு தள்ளி போடுறதுனாலதான் அவங்களுக்கு வரலையோ. தள்ளி போடுறதுன்றது அபோர்ஷன் பண்ணாம டிலே பண்றது வேற விஷயம். அவங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவுகள் வர போறது இல்லை. ஸோ டிலே பண்றாங்கன்னா ஒரு லேடி டாக்டர்கிட்டயோ ஒரு ஜென் டாக்டர்கிட்டயோ ஒரு கவுன்சிலிங் போயிட்டு, ஸோ கன்சீவ் ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு, நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, நிறைய சேஃப்டி பொருள் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி டிலே பண்ணலாம். ஸோ கன்சீவ் ஆன பிறகு அந்த குழந்தை வேண்டான்னு அபோர்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிலே பண்ணி அவங்க வேணும்னு ட்ரை பண்ணும் போது அது கிடைக்க வாய்ப்பு கம்மியா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி இருந்து அபோர்ஷன் பண்றவங்க எல்லாருக்கும் செகண்ட் நீங்க வேணும்னு ட்ரை பண்ணும் போது அவ்வளவு சீக்கிரம் கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நீங்க 1 or 2 monthsல அபோர்ஷன் பண்ணாலும் சரி, 3 months 4 monthsல அபோர்ஷன் பண்ணாலும் சரி, ஃபெலோப்பியன்ல ப்ராப்ளம் வரும். எக்கோட சைக்கிள் மாற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஃபெலோப்பின் நீங்க மிஸ் அபோர்ஷன் கொண்டு வந்தாலும் சரி, ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்துல தானா அபோர்ஷன் ஆனாலும் சரி, நெக்ஸ்ட் நீங்க கன்சீவ்க்கு ட்ரை பண்ணும் போது கண்டிப்பா ஃபெலோப்பின் டியூப்ல ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இந்த கருவகத்திலயும் சரி, அந்த ஃபெலோப்பின் டியூப்லயும் பிளாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஸ்ட் ஹார்மோனல் ப்ராப்ளத்தால சிஸ்ட் வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் பிஃபோரே ஒரு கவுன்சிலிங் வாங்க. இல்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி வந்தாலும் சரி, ப்ராப்ளம் வந்துட்ட பிறகு சரி, நேச்சுரலா நம்ம இதை சரி பண்ணிக்க 90% மெடிசன்ஸ் இருக்கு. அவங்க பொறுமையா இருந்தாங்கன்னா 100% எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த பொறுமை இருக்கிறது இல்லை. நேச்சுரலா சரி பண்ண விஷயத்துக்கு நேச்சுரலாவே பண்ணிக்கலாம். முடியாத விஷயத்துல தான் நம்ம அதர் ட்ரீட்மெண்ட் பத்தி நம்மளே ரெஃபர் பண்ணுவோம். அதனால நேச்சுரலாவே சரி பண்ணிக்கலாம். அவங்கள வர சொல்லுங்க, சக்சஸ் பண்ணிடலாம். நான் கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ. மேடம் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. நிறைய பேரு கல்யாணம் ஆன பிறகு நல்லா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக முதல் குழந்தைய அபார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த தப்பை இனிமே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய நீங்க பார்க்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.